உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கமா, என் பிள்ளைய மட்டும் விட்டுறாங்க. இல்ல இல்ல, உங்க பிள்ளைய விட்டுறாதீங்கம்மா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த அம்மா சரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. மனுஷனா கொஞ்சமாவது நன்றி சாசம் இருக்கணும். அவன் எங்க தம்பி. நாங்க யாருக்காவும் எவனுக்காவும் விட்டு கொடுக்க மாட்டோம். எப்படி எங்ககிட்ட இருந்து என்ன தம்பி நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னு நாங்க பார்க்கலாம். என் பிள்ளைய விடாதே, பொண்ணு துறைய விடாதே. நீங்க தைரியமா போங்க. அவன் என் புள்ள. என் பிள்ளைய எவன் கேக்குறாரு? என் பிள்ளைக்கு இவ்வளவுதானே நிர்ணயம் பண்ண இவன் யாரு? மரியாதையா இங்க இருந்து போயிரு. இல்ல உங்களுக்கு நல்ல சுவையாவை பத்தி தெரியாது. எல்லாம் தெரியும். எங்க அத்தை கிட்ட அடி வாங்கிட்டு ஒதுங்கி இருக்கிற ஒரு ஓனாயினும் தெரியும். ஓனாய் வேலை இங்க செல்லுபடி ஆகாதுன்னே சொல்லுங்க. யாருக்கிட்ட? எங்க கிட்டயா? கூட பிறந்த அக்கா தங்கச்சி 4 பேரு, அண்ணன் தம்பி 6 பேரு. எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. போங்க. இத கேட்கும் போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா? அத சொல்றேன்லம்மா, நீங்க சந்தோஷமா பயப்படாம போங்க. எங்க புள்ளைய எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். பொண்ணு தர எங்க புள்ள நாங்க பாத்துக்கிட்டோமா. இந்த அளவுக்கு வந்து சொன்னீங்களே அதுவே போதும். எப்படி நல்ல சுவையா கிட்ட இருந்து பொண்ணு துறையை காப்பாத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். போய் நல்ல சுவங்கிட்ட சொல்லுங்க. பொண்ணு தர கண்ணில் பட்டுக்கிட்டு தொலைச்சிடாம போட்டு தள்ளிட்டு போயிருவான். இதெல்லாம் சொல்லி கேஸ் போடுவேன். உங்களை கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வைப்பேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு தெரியா கூட அனுப்பி வைங்க. அதான் உங்களுக்கு நல்லது. பரவாயில்ல, நாங்க பார்க்காத கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. கோர்ட்டு கேஸ் அழியது எனக்கு பெரிய இல்ல. ஏன்னா நான் வக்கீல் தான், பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். வக்கீலா? கிரிமினல் லாயரு. கேஸ் போட்டுடுங்க. எங்களுக்கும் வாதாட தெரியும். போங்க. சொந்த பண்ணது கால பாரு. அவன் எங்க தம்பி. எப்படி சொந்தங்க நானும் பாக்குறேன். அந்த பையன் நான் கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டான். அது அவனுக்குன்னு ஒத்தி வர வரைக்கும் தான். இப்ப நான் சொன்னாலே பொண்ணு தர எதுவும் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் மனசு ஃபுல்லா ஒத்தி நிறைஞ்சு இருக்கா. அவன் கூட அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். சரகடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் சந்தோஷத்துக்கு இடையில ஏதாவது பண்ணுனீங்க, அவ்வளவுதான், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா? அவன் நல்லா இருக்கணும். அவனை பத்திரமா பாத்துக்கிடுங்க. அப்படின்னா நம்ம விட்டு பிள்ளை தூக்கிட்டு போயிருவானே, என்ன பண்ணுவேன்? அதே என் பிள்ளை பாத்துக்கிடுவான். இவர் என்னமா சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஆமாமா, பொண்ணு தெரியா அந்த வீட்டுல கொடுக்கறதுக்காக இவர் லட்சக்கணக்கில் வாங்கிட்டாரு. இவன் வாங்கல, அவன் ஆசை கட்டி இதுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப பொண்ணு தெரியா அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலன்னா என் வீட்டுல இருக்க 2 பிள்ளைய தூக்கிட்டு போயிருவானா. என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாயா, பணத்துக்கு பதிலே என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிருவானா. பணத்தை கூட இல்ல பிள்ளைய கூடன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதான் இப்ப இந்த மனுஷன் உங்ககிட்ட வந்து சண்டை போட வந்திருக்கு. எல்லாமே நல்ல சொல்லி விட்டுதான். அம்மா நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கதே அன்னைக்கு. நீங்க தைரியமா போலாம். நீங்க தைரியமா போலாமா? இனி நாங்க பாத்துக்கிடுதா? எப்படி பிள்ளை தூக்குறான்னு நாங்க பாக்குறோம். அன்னைக்கு அம்மா வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நம்பிக்கையில நான் சந்தோஷமா போறேம்மா. நீங்க நிம்மதியா போங்கம்மா, நாங்க பாத்துக்கிடுதோம். சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? ஏங்க, அது எப்படிங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேட்கலையா? சரி, பூ வாங்கி தரட்டுமா? கண்ணத்திலே குத்திடுவேன். இந்தா குத்திக்க. இதெல்லாம் கேக்குது. நான் ஏதாவது கேட்டா மட்டும் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, சத்தம் கட்டாம வா, நான் ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன். எங்கன்னு சொல்லுங்களேன். என் கூட வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, இப்பெல்லாம் நீ வந்துக்க மாட்டல. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வா. எதுக்கு தேவையில்லாம ஏதாவது கேட்டுக்கிட்டே வர? நான் அதுக்குதான் பைக்ல கூட உன்னை கூட்டு வரல. இந்த மாதிரி நீ பழகிக்கணுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் ரசிக்க பழகிட்ட. இதெல்லாம் சூப்பரானது. இதெல்லாம் ஒவ்வொரு அனுபவம் தெரியுமா? இதை ரசிப்பியா? கேள்வி கேட்டுக்கிட்டே வருவா. நல்லதா இருக்குது. ஆமா, இது என்ன பஸ்? டவுன் பஸ். நாங்க படிக்கும் போதுல இதுலதான் ஸ்கூலுக்கு எல்லாம் போவோம். எங்க பஸ் பாஸ் தான், காசு கொடுத்து எங்க போவோம். அப்போ கூட எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அந்த படியிலே தொங்கிட்டு போறது. உள்ள இடமே இருக்காது. படியில தொங்கிட்டு போவீங்களா? கால் வைக்க இடம் கிடைச்சாலே போதும் நினைச்சிட்டு போவோம். இல்லைன்னா 5 கிலோமீட்டர்ல நடந்து போகணும். காலையிலே அப்பா கூட பணம் ஏறிட்டு அப்புறமா ஹோம்ஒர்க் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு 8 ஆயிரும். இங்க மாதிரி டவுன் பஸ் 8:30 கரெக்டா வந்துடும். சாப்பிடாமலும் அதனால பஸ்ல ஏறுது. அப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல? அப்போ அந்த கஷ்டம் எனக்கு கஷ்டமாவே தெரியல. எல்லார் வீட்லயும் இருக்கிறது நமக்கு மட்டும் விசேஷமா இருக்காத. எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும். அவ்வளவுதான். எல்லாருமே இப்படிதான் அடிச்சு பிடிச்சுதான் அந்த பஸ்ல ஏறுவோம். நீங்க ரொம்ப பாவம் இல்ல? அப்பெல்லாம் கிடையாது, பாவம் எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கே. இந்த பாரு, நீ கஷ்டப்பட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் ஒரு லைஃப் இருந்ததுங்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அங்க நீ எப்படி படிச்ச? அங்கயா? அங்க கார்ல தான். சர்வெண்ட் தான் கூட்டிட்டு போவாரு, சர்வெண்ட் தான் கூட்டிட்டு வருவாரு. டாட்டா சொல்லி அனுப்பி வைக்க கூட எங்க மம்மி இருக்க மாட்டாங்க. நான் யாருக்கிட்டயுமே பேசவே மாட்டேன். தனியாவே தான் இருப்பேன். சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். இனி எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். தெரியும், என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சரி, கஷ்டப்படாத. நீ இழந்த வாழ்க்கையை நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன். நீ எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டியோ அப்படியெல்லாம் வாழ வைப்ப. உன் குழந்தை பருவத்தை திரும்ப நான் உனக்கு கொடுப்பேன். நீ சந்தோஷமா துள்ளி குதிச்சு சந்தோஷமா இரு.
இங்க உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. நீ யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். என் பேச்சை மட்டும் கேட்டா போதும். சரி, உனக்கு எப்படிலாம் வாழ ஆசையா இருக்கு? அதுவா என்னடி அது வந்துட்டு சின்னுங்கிற எதுவும் பெரிய ஆசை வச்சிருக்கியா என்ன? சரி போங்க, அப்பெல்லாம் இல்ல. பரவாயில்ல, பெரிய ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சா நிறைவேத்துற. போங்க, அப்படி ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்ல. நீங்க அடிக்கடி வயல்ல வேலை பாக்குறேன்னு சொல்லுவீங்கல்ல. ஆமா. அத நான் கற்பனை பண்ணி பாப்பேன். கற்பனை பண்ணி பாப்பியா? எக்கட்ல வேலை பாக்குறது என்ன கற்பனை பண்ணி பாப்பா? ஐயோ, முழுசா கேக்குறீங்களா? சொல்லு சொல்லு. இல்ல, இந்த சினிமா இல்ல தமிழ் சினிமா, அத நான் பாத்திருக்கேன். தமிழ் சினிமா பார்த்தத பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, அப்படி என்ன படம் பார்த்த? இல்ல, நான் மீனத்தையும் தான் உட்கார்ந்து பார்த்தோம். அக்காவுமா? ஆமா, நாங்க 2 பேரும் தான் தனியா உட்கார்ந்து ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி. அப்ப அது வந்து அது ஐயோ, நான் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னா? நீ சொல்றத பார்த்தா எனக்கு பக்குன்னு வைக்குது. அப்படி 2 பேரும் தனியா உட்கார்ந்து என்ன படம் பாத்தீங்க இப்படி வைக்கப்படுற? ஐயோ, மீனாத்தை இதை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சத்தியெல்லாம் வாங்கியிருக்காங்களே. அழுது ரொம்பத்துக்கு யார்ட்டுமே சொல்லக்கூடாத அளவுக்கு படம் பாத்தீங்களா? அப்படி என்ன படம் பாத்தீங்க? ஐயோ, சத்தியம் வாங்கியிருக்காங்களே. சத்தியம் வாங்கினீங்களா? மீனாத்தை சத்தியெல்லாம் வாங்கியிருக்காங்களே. தமிழ் படம் தானே பாத்தீங்க? ஆமா, அதனாலதான் மீனாத்தை சத்தியமெல்லாம் வாங்கினாங்க. இங்க பாரு, கடுகளவு வெளியில தெரிஞ்சாலும் நம்ம மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாம் போயிரும். நீ இத கடுகளவும் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மம்மி பேர்ல சத்தியம் வாங்கிட்டாங்க. உங்க மாமி பேர தானே வாங்கின? அது இருக்கோ இல்லையோ யாரு கண்டா? அதனால தைரியமா வெளியில சொல்லலாம். அப்ப சொல்லலாமா? சொல்லலாம், சொல்லு. நீ சொல்லலன்னா எனக்கு தூக்கம் வராது. ஒரு நாளே நானும் மீனாத்தையும் ஒரு வீட்டுக்கு போனோம். சரி. நான் போன கதையில இருந்து தானே சொல்லணும்? இல்ல, நீ என்ன ஆசைப்பட்டு அதை சொன்னா கூட நல்லதா இருக்கும். இல்ல, நான் முதல்ல இருந்து தான் சொல்லுவேன். ஐயோ, சரிம்மா சொல்லு. அது நீ பேசணும், நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். பாத்துட்டு இருப்பீங்களா? கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஆமாமா, நீ எவ்வளவு பேசினாலும் உன்னை பாத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்றத கவனமா கேட்கணும்னு. சரி. நானும் மீனாத்தையும் ஒரு இடத்துக்கு போயிட்டு தெருவழியா டான்ஸ் ஆடிக்கிட்டே போனோம். சரி. அப்புறம் என்ன, வந்து பாருங்க. சொல்லு சொல்லு. அத்தை, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கம்பு. ஐயோ, நான் உங்க கையில இருக்கத கேட்கல. நம்ம நிக்கமே, அதுக்கு பேரு என்ன? ஒரு தினிசா பேசிக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க அத்தை, இதுக்கு பேர் என்ன பேரு அத்தை? பைஜி நெட்வொர்க். நெட்வொர்க்கோட ரொம்ப பாஸ்டா செய்தி ரீச் ஆகும். ஆமா, நிஜமாவா? வேணா செக் பண்ணி பாரு. என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற ஒண்ணு இல்ல, ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குற இடம்னு சொல்ல வந்தேன். எனக்கு புரியல. இப்போ Facebookல நீ ஒன்னு போடுறேன்னு வச்சுக்கயே, அதை யாராவது ஷேர் பண்ணாதானே அது ரீச் ஆகும். ஆமா, ஆனா இதுல அப்படிலாம் கிடையாது. நீ சொல்லிட்டு போனாலே போதும், அதுவா பரவிரும். அதுக்கு பெயர் தான் தெருவு. தெருவுனா சப்பா, இப்பதானே உனக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். 5G நெட்வொர்க்னு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவல. த்ரீட் அப்படின்னா? நீனா என்னதான் படிச்சு அமெரிக்கால, எனக்கு ஒண்ணுமே தெரியல போ. த்ரீட்னா என்னத்த? இப்போ உன் வீட்டு அட்ரஸ் நீ எப்படி சொல்லுவ? அட்ரஸா? நான் பாட்டி வீட்டு அட்ரஸ் தானே சொல்லுவேன். அத அப்படியே சொல்லி என்கிட்ட இப்படி சொல்லுவேன். நார்த் ஸ்ட்ரீட், அப்புறம் நிப்பாடு அந்த ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட்டா? அத அப்படி சொல்லலாம், நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நான் கொஞ்சம் படிச்சிருக்கனால கொஞ்சம் தெளிவா சொன்னேன். நீ அமெரிக்கால படிச்சதுனால கொஞ்சம் குழப்பி சொல்லிட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி வா, நம்ம போயிட்டே இருப்போம். இதுக்குதான் ரொம்ப படிச்ச கட்ட சேரக்கூடாதுங்கிறது. ஓ, இதுக்கு பேரு தெருவா? நாங்கெல்லாம் ஸ்டெட்டுன்னா சொல்லுவோம். அப்போ நானும் ஸ்டெட்டுனே சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீ தெருன்னு சொல்லி இல்லன்னா நீ பொண்ணு சொன்னிய
வைக்க இதெல்லாம் நாங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்துருக்கோம் பாத்தியா, அதனால சொல்றோம், நீ சொல்ல வேண்டாம். அத்தி என்ன நீ சமாளிக்க வேண்டியிருக்கு. என்ன நம்ம வீட்டு வாடு ரெண்டு எங்கேயோ போன மாதிரி இருக்குது. ஆமா ரெண்டு ஒரு தினுசா போறாளுவல, எங்க போறாளுவ? ஏன் மீனா ஆதுரா? அத்தி நம்முட்டு சத்தம் கேக்குது. என்ன ரெண்டு பேரும் ஒரு தினுசா போறீல, என்னத்துக்கு? காலையில வேலை வெட்டி இல்லன்னா நீ லாந்த வேண்டியது போலக்கு. என்ன இப்ப என்ன இன்சல்ட் பண்ணனும்னே நீ வந்திருக்க அப்படிதானே? வீட்ல ஒம்பிழுத்தது காணாதுன்னு தெருல வந்து ஒம்பிழுக்க. சரி அடியோட மக்கள் குடியோட எங்க கிளம்பிட்டிய? நான் தான் உன்னோட பெரியவா, நான் கேக்க ஸ்ட்ரிக்ட்டா கேக்க. ஆமா உனக்கு தெருல என்ன வேலை? இருந்தாலும் ஒன்ன மாதிரி யாருக்கா வேலை இருக்குமா? அந்த மாதிரி காலையில கம்ப தூக்கிட்டு கிளம்பியாச்சு. நான் பிள்ளைல வேன்ல ஏத்தி விட்டுட்டு வரேமா. நாங்க குவார்டர்ஸ்க்கு போறோம். கிளம்புங்க கிளம்புங்க. உனக்கு தெரியுமா நான் சரம்பாட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கை வைக்காத டிபார்ட்மெண்டே கிடையாது, இதெல்லாம் சுச்சிப்பி. நட நட. எப்படி பார்த்தாலும் நோஸ் கட் பண்ணி விட்டுறதால்வே. அட்லீஸ்ட் ஆதரவு முன்னாடியாவது கொஞ்சம் பந்தா பண்ணலான்னு பார்த்தேன். மீனா கட்டி ஓச்சிருவா, நவுண்டு போறதா நல்லது. நீ வந்த வேலை முடிஞ்சிட்டல, கிளம்பி போய்கிட்டே இரு. அதையும் கொட்டிக்க வீட்டுக்கு தானே வரணும். வா வா. யார் வீட்டுக்கு வர போறா? நான் அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிருவேன். ஸ்டேஷனுக்கு போறியா? ஆமா, நான் பொண்ணு தரவிக்கு எல்லாம் ஸ்டேஷன் கேண்டீன்ல சாப்பிடுவோம். பிரமாதமா இருக்கும். புடிச்சிருக்கா பாரு. ஆனா உனக்கு அந்த அமைதி பத்தியா? இப்ப நீயே விட்டாலும் அவன ஒன்னோட பண்ணாம போலுக்க. அக்கா 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 அக்கான்னு கிட்ட சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானுவே. அதெல்லாம் அக்கா தம்பி பாசம். பீத்தாம கிளம்பி போற இருக்கட்டும். கை செல்லுக்கு 100 ரூபா இருக்கும். நான் அப்படிலாம் வேனுக்குற ஏத்தோனே கையில் துட்டெல்லாம் கொண்டுட்டு வரல. அதான் உன்கிட்ட சாமத்தியம் நிறைய இருக்க, அதான் நீ எப்படினாலும் வாங்கிடுவ. கிளம்பி. ரொம்பதான் போய் இன்சல்ட் பண்ற. அம்மையா உட்டிய பார்த்தா ஓட விட்டு அடிச்சிருவேன். காலையில இருந்து அந்த மனுஷன் தட்டோட விட்டுட்டு இப்பதான் டூட்டிக்கு கிளம்பி போறாரு. உட்டியங்க உட்டிய தட்டோட விட்டுட்டு அலைஞ்சுதா பின்ன? மீனா மீனா மீனான்னு உருகி உருகி தேடிட்டு வந்தாரு. அட்ரஸ் எங்கல்ல. காலையில எங்கிட்டு போனா? சிலம்பங்கத்துக்கு போனோம். இத பேசியே கொன்றுவேடி. உனக்கு எதுக்கு சிலம்பாட்டா? உன்கிட்ட ஒருத்தன் பேசிட்டு அவன் உசுரோட போக முடியுமாங்க? இல்ல கேக்க, இல்ல தெரியாம தான் கேக்க. போதும் நிப்பாட்டி. நீ பேசியே என்ன கொன்னுறாத. ஆதிரவா நம்ம அத்தருக்கு ஓடிடுவோம். என்ன பேச்சு பேசி புட்டா. அவகிட்ட பேசி பேசி தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சி போச்சு. ஆஹா ஐஸ்கார அணைச்சி போறாவளே. கையில வேற ஒத்த ரூபா இல்ல. ஐஸ்கார அணைச்சி, ஐஸ்கார அணைச்சி. வாட் இஸ் திஸ் அத்தை? பாரு உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியல. ஏதோ நான் கேட்டத வச்சு என்னமோ கேக்குறேன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு கேக்குற அப்படிதானே? ஆமா. சோப்பா இப்பமே கண்ணை கட்டுதே. காலைல ஒரு 10 இருக்காது. 10:30 ஆகுதே. கொஞ்சம் அப்பப்ப தமிழ்ல பேசி பழகுன. ஏன்னா நீங்க தான் வாழணும். கொஞ்சம் பழகிக்க. இப்போ ஓமனி நான் கத்துக்கிட்டேனா ஏமனி நீ எப்ப கத்துக்குவ? நாங்க ஈஸியா ஓமனி கத்துக்கிட்டோம். ஆனா நீ எங்க மொழி கத்துக்கிறது பண்ண பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஒன்னு சொல்லட்டுமா? எப்போ உன் கூட நான் சேர ஆரம்பிச்சேனோ அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நான் தரிகத்தம் போடுறத பார்த்து எல்லாரும் சிரிக்காவ. இனிமேல் என்ன பண்ணுத? தமிழ்லே பேசுத. ஓகே ஓகே தா. குட்டு உன்கிட்ட இருந்து நான் இததான் கத்துக்கிட்டேன். குட்டு குட்டு. Police coppers, police coppers. வாட் இஸ் திஸ் அத்தை? மில்க் 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 ஐஸ். அப்புறம் பாயாசத்தை போடுவாங்களா? என்னது பாயாசம் ஐஸ்? பாயாசம் ஐஸ்? நோ நோ பாயாசம் புல் பாயாசம். நோ பாயாசத்துக்கு உள்ள ஒரு குச்சி குச்சா இருக்கு. அத்தி செம்பகை அடிக்கடி ஒன்று வைப்பாள். அது என்னது? சேமியா சேமியா. சேமியா ஐஸ். அத பாயாசம் ஐஸ். சப்பா கண்ணை கட்டுதே முடியல. நோ பாயாசம் ஐஸ். பாயாசம் உள்ளே குச்சி குச்சி சேமியா சேமியா. அது ஐஸ். அந்த சேமியா போட்டு ஒரு ஐஸ். திங்குச்சு வாங்குதே. எங்க பாரு வாங்கி தர தின்னு பாரு. என்ன விட்டு 4 தடவை காதம்பரி நான் பழி வாங்கிட்டதா நினைச்சேன். நோ நோ காதம்பரி தான் என்ன பழி வாங்கிட்டு போயிட்டா. அநியாயத்துக்கு அந்த காதம்பரி ஒண்ணு நல்லவளா பெத்துட்டா. ஒண்ணு என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாலே. இப்ப பாரு நான் திணறேன். இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. நான் தமிழே தரிகத்தம் தான் போடுவேன். ஸ்கூல் வாசமே எனக்கு கிடையாது. உன்கிட்ட நான் ஓப்பனா சொல்லிடுறேன்.
ஏன்னா உன்கிட்ட என்னால போராட முடியல. நான் இவ்வளவு ஓப்பனா என் மாமியார்ட்ட கூட வாக்குமூலம் கொடுத்தது இல்ல, உன்கிட்ட கொடுக்குறேன். படிப்பு வாசம் ஒரு துளி கூட எனக்கு கிடையாது. அதனால நீ என்ன பண்ணுத, இனிமேல் இந்த கேலி கேட்கறதெல்லாம் நிப்பாட்டிடுற. முடிஞ்சா தமிழ்ல கேளு, இல்லன்னா விட்டுரு. என்ன இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசுனீங்க?